நம்மளோட மனதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே வந்து படங்களாக தான் பதிவு பண்ணுறோம். நமக்கு வேணுன்ற விஷயங்களை நீங்கள் மனசில் போட்டுட்டு அதுக்கு அடிக்கடி 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 அதை பார்த்துட்டு இருக்கணும். இப்போ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு வந்து சில அடிப்படை விதிகள் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட கனவுகளை விஷயங்களை நம்ம அடையிறதுக்கு சில அடிப்படையான சில விதிகளை சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உணர்வுகளும் தான் நம்மளுடைய வெளிப்புற யதார்த்தத்தை உருவாக்குது. தாட்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி. நம்ம மேனிஃபெஸ்டேஷன், அதாவது வந்து நம் மனதில் என்னென்னலாம் வந்து நமக்கு வேண்டிய விஷயங்களை வந்து நமக்கு வேண்டிய வாழ்க்கையில் எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு. ரைட்டுங்களா? ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பங்களா வேணும், ஒரு வீடு வேணும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வாகனமோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் தேவைப்படும். இல்லை நான் வந்து அந்த தேவைகள் வந்து தன்னை பற்றியும் இருக்கும், இல்லை வந்து தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தும் இருக்கும், இல்லை இந்த சமூகத்தை சார்ந்தும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கோல்ஸுமே எல்லாருக்குமே அந்த ஒரு லட்சியங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் லட்சியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சியம்ன்றது வந்து என்னென்னா, நீங்கள் படகுல உக்காந்துட்டு அந்த படகுல வந்து எங்கே போகணுன்றது வந்து ஒரு டைரக்ஷன் வேணும். நமக்கு எங்கே போகணுன்ற ஒரு டைரக்ஷன் வேணும். எந்த இடத்துல போகணும், எங்கே இப்போ படகு ஒரு ஒரு வண்டி எடுத்துட்டுனாலும் நம்ம எங்கே போகிறோம்? இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காடுறோம். ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி நீங்கள் உட்காந்துறது கிடையாது. கரெக்டாக அந்த பஸ் எங்கே போகுது, எந்த ஊருக்கு போகுது, இந்த ஊருக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகும், இந்த பஸ் ரொம்ப போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போக முடியுமா, இல்லை இந்த ட்ரெயினில் போனால் கம்ஃபர்டபுளாக போக முடியுமா, இது ரொம்ப சுற்று வழியாச்சே, இதில் போனால் ஒரு 3 மணி நேரம் வந்து அதிகமாகுமே, இதில் எதுக்கு நம்ம போகணும், அதுக்கு பதில் இந்த ட்ரெயின் எடுத்துக்கலாமே, இந்த பஸ் எடுத்துக்கலாமே, இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை எனக்கு இந்த சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம் ஒரு பயணம் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை ஒரு நாளைக்கோ நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த பயணம் பண்ணுறதில்ல நம்ம இவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கிறோம். இந்த வாழ்க்கைன்றதுல பயணத்தில் வந்து நம்ம அவ்வளோ யோசனை கொடுக்குறீங்களா அப்படின்னா பல பேர் வந்து அது கிடையாது. சில பேருக்கு வந்து இயல்பாகவே அந்த 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 இது தேவையா, இந்த இது போகணுமா, எனக்கு இது சூட் ஆகுமா, எனக்கு இந்த தொழில் சூட் ஆகுமா, இல்லை எனக்கு இந்த வேலை சூட் ஆகுமா, இந்த இடம் சூட் ஆகுமா, இது போதுமா எனக்கு, இல்லை இது வேற என்ன வேணும் அப்படின்றது நம்ம வந்து பல கேள்விகள் நம்ம கேட்டு அப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு 10 15 லிஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு ஒரு சில பேருக்கு லிஸ்ட் நீளும். இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட் ரொம்ப பெருசாக போச்சு. எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இந்த மாதிரி வந்து லிஸ்ட் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஓகே இவ்வளோதான். அதை எப்படி நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வர்றது அப்படின்றது வந்து, ஏன்னா எந்த ஒரு விஷயங்களும் வெளியில உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து அந்த விஷயத்தை நீங்க படைக்கிறீங்கன்னு அர்த்தம். படைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு சேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீட்டுக்கு. அந்த சேர் வாங்குறதுக்கு முன்னாடி 2 இடத்துல நடக்குது. அந்த சேர் உருவாக்கம் எங்க நடக்குது? ஒன்று மைண்ட்ல, மனதில் நடக்குது. ரெண்டாவது தான் வந்து வெளியில நடக்குது. நம்மளோட மனதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே வந்து படங்களாக தான் பதிவு பண்றோம். படங்களா பதிவு பண்ணும்போது அதை ரீகால் பண்றது ஈஸி இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்னு சொன்ன உடனே அந்த டக்குன்னு போயிட்டு ஒரு இமேஜ் உங்க மனசுல வந்து கொண்டு வரும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், டக்குன்னு ஒரு இமேஜ் கொண்டு வரும். நீங்களே பரிசோதிச்சு பாருங்க. ஸோ அந்த பதிவை வந்து நீங்க அந்த விஷயங்களை வந்து நமக்கு வேணுன்ற விஷயங்களை நீங்க மனசுல போட்டுட்டு அதுக்கு அடிக்கடி 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 அதை பார்த்துட்டு இருக்கும். இப்போ எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு வந்து சில அடிப்படை விதிகள் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட கனவுகளை லட்சியங்களை நம்ம அடையிறதுக்கு சில அடிப்படையான சில விதிகளை சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபடிதான் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் இயங்குது. இது வந்து இன்னைக்கும் கிடையாது, தொன்று தொட்டு எல்லா பல அறிஞர்களும் ஞானிகளும் சொன்ன விஷயங்கள். அதை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக பார்க்க போறோம். என்ன விஷயம், என்ன நம்ம அடிப்படை விதிகள்? முதல் விதி, நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உணர்வுகளும் தான் நம்மளுடைய வெளிப்புற யதார்த்தத்தை உருவாக்குது. தாட்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி. தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ, என்ன உணர்றோமோ, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில வெளியில அது உருவாகுது. ஐயோ இன்னைக்கு திங்கக்கிழமையா, இன்னைக்கு ஆஃபீஸ் போகணுமா,
அவர் திட்டுவாரே, இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னா, அந்த மாதிரியான யதார்த்தத்தை நம்ம வெளியில உருவாக்குறோம். அந்த ரியாலிட்டி, அந்த யதார்த்தத்தை வெளியில இருக்கிற அந்த யதார்த்தத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகளை தான் காரணம். தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த அந்த மாதிரி நம்ம உருவாக்கினே இருக்கிறோம். ட்ரெயின் பிடிக்க லேட் ஆயிடுமோ, லேட் ஆயிடுமோ, லேட் ஆயிடுமோ, லேட் ஆயிடுமோன்னா லேட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நமக்குன்னு சில குறிக்கோள்கள் இருக்குது. அந்த குறிக்கோள்களை வந்து அ- அதை வந்து நம்ம வந்து நேர்மறையா உள்ள போடணும். அந்த விஷயங்களை நேர்மறையா நம்ம யோசிக்கணும். ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. ஒரு கார் எனக்கு நான் ஒரு கார்ல வந்து உட்காந்துட்டு போகணும். இந்த கார் வாங்கணும். ஒரு மாருதி காரோ இல்லை ஒரு ஒரு ஹுண்டாய் காரோ இல்லை ஏதோ ஒரு கார் வந்து நம்ம வந்து வாங்கணும். ஒரு ஹோண்டா சிட்டியோ ஏதோ ஒரு கார் வாங்கணும். அந்த கார்ல உட்காந்துட்டு போகணும் அப்படின்னும் போது உங்களுடைய பகுப்பாய்வு மனம் அனாலிட்டிக்கல் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் நமக்கு முடியாது. நம்ம நம்ம வாங்குற சம்பளம் 10,000 ரூபாய் இல்லை 5,000 ரூபாய் இல்லை 2,000 ரூபாய் ஏதோ நமக்கு வந்து அஹ், இந்த இது சொல்லுவாங்க, முழை ஏறினா ஜான்ஸ் இருக்குதுன்னுவாங்களா, அந்த மாதிரி நமக்கே இங்கே இவ்வளோ இது இருக்கு. இதில் வந்து எங்கேருந்து நம்ம இந்த மாதிரி கார் வாங்க முடியும் நம்மளால அப்படின்னு நம்மளை சுற்றி சில வேலிகளை போட்டுறோம். அந்த எல்லை கோடுகளை நிர்ணயிச்சிடும். நம்ம தான் அந்த எல்லை கோடுகளை நிர்ணயிக்கிறோம். இவ்வளவுதான் என்னால் முடியும். நம்மளோட நமக்கு வர பணம் இவ்வளவுதான் இருக்குது. அதுல இவ்வளவு போயிடுது, மளிகை சாமான் இவ்வளவு போயிடுது, இவ்வளவு செலவாயிடுது அப்படின்னு போனா நமக்கு இவ்வளவுதான் இருக்குது. இதுல போய் நான் இதெல்லாம் ஆசைப்பட முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்மளே வந்து ஒரு எல்லை கோடை போட்டுக்கிறோம். ஆனா இந்த பிரபஞ்சம் வந்து அப்படி இயங்காது. பிரபஞ்சத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, எந்த மாதிரி நிலையில இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. நீங்க உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து நீங்க வந்து உங்களுடைய உணர்வும் உங்களுடைய வைப்ரேஷன் நீங்க வந்து வந்து அதோட மேட்சிங்காக இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட. அதுக்கான உணர்வுகளையும் அதுக்கான எண்ணங்களையும் நீங்க கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்களை ஈர்த்து கொண்டு கொடுக்கும். அதுதான் வந்து இது எப்படியும் சொல்லலாம், ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. த சீக்ரெட் அப்படின்ற புக்கில் நம்ம போட்டிருப்பாங்க இந்த ஈர்ப்பு விதி. எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் இந்த வெளி உலகை இந்த யதார்த்தத்தை உருவாக்குது. அதுலேயும் அழகாக அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து இல்லை, அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் நான் நினைக்கிறேனே கிடைக்க மாட்டேங்குது. சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு நம்ம வந்து யோசிப்போம், இந்த யானை இங்கே வந்துருந்தா எப்படி இருக்கும். டக்குன்னு வந்து இந்த யானை இங்கே வந்துட்டா என்ன வருது சொல்லுங்க, நினச்சி பாருங்க. நீங்கள் நினைக்கிறது நம்ம நடக்குது. டக்குன்னு இந்த யானை இங்கே இருந்ததுன்னா என்ன வருது. டக்குன்னு உடனே உன் மனசு யோசிக்குது. ஒரு ஏதோ ஒரு படத்தை பார்க்குறோம், இந்த புலி இருக்குது, இந்த புலி கூட அப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, இந்த புலி கூட இப்படி நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த புலி கூட நீங்கள் நடந்தால் என்ன வருது, அந்த அந்த கணம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வருது. ஸோ நம்மளுடைய யோசிக்கிற விதம், நம்மளுடைய உணர்வுகள் இதெல்லாம் ஒரு சீராக இருக்கணும். அதுக்கு வந்து தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கோட்பாடு, நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்மளுடைய வெளிப்புற வாழ்க்கையை உருவாக்குது. இது ரொம்ப 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 ஆணித்தரமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம டீட்டெயில் மாஸ்டர் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த அறிவியல் சார்ந்த சில விஷயங்களை பார்ப்போம். கொஞ்சம் அறிவியல் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பலாம் நீங்கள் அதாவது புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்காது. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த ஒரு சில விஷயங்கள். சொல்லப்போனால் உண்மைன்றது வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். நம்ம தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிக்கிறோம். இந்த நம்ம வெளிப்புற வாழ்க்கையில நம்மளோட கண், காது, மூக்கு, செவி இந்த மாதிரி சில நம்மளால ஒரு விஷயத்தை தொட எது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய புலன்கள் மூலியமா நம்ம வந்து உணர முடியுதோ அந்த விஷயங்கள் தான் வந்து உண்மை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இந்த இது வந்து இதை சொல்லணும்னா இது வந்து ஒரு பேனா. ஸோ இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து இதை நம்மளால டச் பண்ண முடியுது. இதை வந்து நம்மளால இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால உணர முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உண்மை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மைன்றது வந்து இது கிடையாது. நீங்கள் எது எதெல்லாம் நீங்கள் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீல் போஹர் அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குவாண்டம் இயற்பியாளர். ஸோ எது எதெல்லாம் நீங்கள் உண்மை நினச்சிருக்கீங்களோ, இந்த வீடுன்றது வந்து என்னால் வந்து இந்த வீடு, இந்த செவுரு இது உண்மை, இந்த செவுரு இருக்குது உண்மை அப்படின்றதெல்லாம் எது எதெல்லாம் நீங்கள் உண்மை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இது அதெல்லாம் எதால் ஆனது அப்படின்னா, இது இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஹ், இதெல்லாம் உண்மைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னதான் அப்படியே
இப்போ இந்த பெண்ணுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த பெண்ணுன்னா வந்து இது வந்து ஒரு ஒரு சாலிடான ஒரு பொருள், ஒரு திடமான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா இது திடமான பொருள் கிடையாது. ஏன்னா இப்போ உடைச்சேன்னா உடையுது. அப்ப இது திடமான பொருள் கிடையாது. அப்படின்னா என்னதான் இந்த பொருள் அப்படின்னு பார்க்கறாங்க. இதை பத்தி அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த ஐன்ஸ்டீன்றவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த உலகம்ன்றது வந்து நிச்சயமற்ற ஒரு தன்மையான இது. இப்படிதான் இருக்கும். சில விஷயத்த வந்து நீங்க வந்து வந்து ஓரளவு கணிக்க முடியும். ஆனா அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிராக்டிக்கலா பார்க்க போனீங்கன்னா, ஒரு வகுப்புக்கு வந்து நீங்க ஒரு 3 நாள் லேட்டா வரீங்கன்னு வச்சுங்க. 3 நாள் லேட்டா வரீங்க. 4வது நாள் வந்து நான் என்ன சொல்லுவேன்? இவங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க அப்படின்னு நான் வந்து யூகிக்க முடியாது. நம்ம சொல்லலாம், ஓகே, 4வது நாள் இவங்க லேட்டா தான் வருவாங்க. ஏன்னா 3 நாள் லேட்டா தான் வந்திருக்காங்க. 4வது நாள் லேட்டா சொல்ல முடியாது. அவங்க 4வது நாள் வந்து யோசிச்சிருப்பாங்க, ஓ நம்ம 3 நாள் ஆல்ரெடி லேட்டாக போயிருப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு 4வது நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குள்ளே வந்து யாரோ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 3 நாள் லேட்டாக வரீங்க, 4வது நாள் இனிமேல் கரெக்டாக வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள தோணிருக்கும், இதெல்லாம் பாசிபிள் தானே. மூணு மூணு நாள் லேட்டாக ஒரு கிளாஸுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா 4வது நாள் கண்டிப்பாக லேட்டாக தான் வருவாங்கன்னு கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லவே முடியாது. அப்படிதான் நடக்கும்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து நிச்சயமா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமற்ற இந்த தன்மை தான் இந்த உலகம் அப்படின்றத சொல்றாரு. இப்ப மேத்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நீங்க என்ன அர்த்தம்? சில ஃபார்முலாஸ் இருக்கும், கணக்கு இருக்கும். A² + B² + 2AB = A + B². ஸோ இதெல்லாம் சில சில விதிகளுக்கு உட்பட்டு செயல்படும். இப்போ ஒரு ராக்கெட் இங்கேருந்து அனுப்புகிறோம், இங்கேருந்து இப்படி போகுது, இப்படி இருந்து போகுது, இப்படி தான் போகும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சில ஒரு ஒரு இந்த ஸ்பீடில் தான் போகும், அந்த இதில் தான் போகும், நம்ம வந்து ஒரு ஒரு கணிக்க முடியுமே தவிர அப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்மளோட வந்து கிடையாது, எல்லா விஷயங்களும் வந்து அப்படி கிடையாது, நிச்சயமற்ற ஒரு தன்மை தான் இந்த உலகம் அப்படின்றாரு. அப்படியா? அப்படின்னா என்னதான் நிச்சயமற்ற தன்மை அப்படின்னா, குவாண்டம் இயற்பியல் அப்படின்னா இயற்பியல்ல வந்து பெரும்பாலும் வந்து பல பிரிவுகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ரெண்டு பிரிவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூட்டன் சம்பந்தப்பட்ட பிரிவு, நியூட்டோனியன் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. நியூட்டோனியன் இயற்பியல், இது வந்து குவாண்டம் இயற்பியல். அது என்ன நியூட்டன் இயற்பியல் அப்படின்னா, நியூட்டன் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு? ஒரு ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுது. அந்த ஆப்பிள் கீழே விழுந்த உடனே ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழுது, எதனால் இப்படி விழுது, அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஓ, அந்த ஆப்பிள் வந்து கீழே விழும்போது அந்த ஆப்பிள் வந்து கீழே ஈர்க்கப்படுது, பூமியை நோக்கி ஈர்க்கப்படுது, அதனால கீழே விழுது. தானா அது கீழே விழலை. அப்போ எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒரு பால் அப்படி தூக்கி போட்டீங்கன்னா பால் கீழே விழுதுன்னா பால் கீழே வந்து தானா விழலை. அந்த பால் வந்து மேலே அப்படி போனதுக்கப்புறம் அந்த அந்த பால் வந்து அந்த பால் மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்பு விதி வந்து, அந்த ஈர்ப்பு சக்தி வந்து இயங்குது. அதாவது புவியீர்ப்பு சக்தி, புவியீர்ப்பு சக்தி வந்து இயங்குது. அதாவது இந்த பூமி வந்து அப்படி இழுக்குது, பிடிச்சி இழுக்குது. ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு காந்தம் ஒரு காந்தம் இருக்குது. ஒரு இரும்பு துகள்கள் போட்டிங்கன்னா பிடிச்சி இழுக்குது. அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் கீழே விழுதோ எல்லாம் தூக்கி போடுறாங்களோ எல்லா விஷயம், இந்த பூமி மேலே இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் புவியீர்ப்பு சக்தி இயங்குது, அது பிடிச்சி இழுக்குது. அப்ப இதை வச்சு என்ன சொன்னாருன்னா, நியூட்டோனியன் அந்த அஹ், ச- அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய அதுக்கப்புறம் விதிகள்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, அப்போ ஒரு பால் இங்கேருந்து தூக்கி போடுறீங்கன்னா இவ்வளோ வேகத்தில் இவ்வளோ இதில் தூக்கி போட்டிங்கன்னா இந்த தூரத்தில் இருக்கும். ஒரு 10 அடி தூரத்தில் இந்த பால் போய் விழும், 20 அடி தூரத்தில் போய் இந்த பால் விழும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணாங்க, ஒரு ஒரு கணிச்சாங்க. இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இயங்குது இந்த உலகம் அப்படின்ற மாதிரி கணிச்சாங்க. ஆனா ஒரு ஒரு சில சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பால் வந்து என்ன, ஒரு 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 வீடுனா எதால ஆனது? ஒரு வீடுன்றது வந்து ஒரு செங்கல், சிமெண்ட், மணல் இதனால ஆனது தான், கட்டப்பட்டது தான் ஒரு வீடு. கரெக்ட்டுங்களா? ஒரு வீடுன்றது எதால கட்டப்பட்டது? ஒரு செங்கல், சிமெண்ட், இந்த இந்த மாதிரி மணல் இதெல்லாம் ஆனது தான் இந்த ஒரு வீடு. இப்போ வெறும் ஒரு வீட்டை வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு வீடாக தெரியும். ஆனால் அந்த வீடு எதால் கட்டமைக்கப்பட்டது? இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இப்போ அந்த நம்மளுடைய உடல், நம்ம உடல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கறதுக்கு நம்மளோட உடல் இருக்கு. ஒரு 100 கிலோவோ 120 கிலோ ஆன எடை கொண்ட ஒரு 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 உருவம் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் நமக்குள்ள வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம நம்ம உடல் எதால் ஆனது? இந்த தோள்களாலும் சதைகளாலும் இந்த உறுப்புகளாலும் நமக்கு வந்து இந்த இதயம், நமக்கு சிறுநீரகம், நமக்கு இந்த வயிறு, இந்த மாதிரி சில சில உறுப்புகளால் ஆனது நம்மளுடைய உடல். ஒவ்வொரு உறுப்புகளால் ஆனது, இந்த தசைகளால் ஆனது. அப்ப அந்த உறுப்புகள் எதால் ஆனது அப்படின்னா இந்த டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு லெவல். இப்ப முதல்ல நமக்கு ஆரம்பிக்கும் போது நமக்கு நம்ம வந்து ஒரு ஒரு 2 செல் ஜாயின் பண்ணி சேர்ந்து தான் அதுக்கப்புறம் அந்த செல் வந்து பெருக்கமாகி மல்டிப்ளை ஆகி தான் நமக்கு வந்து அடுத்து ஒரு இதயம்ன்றது உருவாச்சு. ஒரு இதயத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளா மூளை, அடுத்தது க நமக்கு வந்து வயிறு, கை, கால், இதெல்லாம் வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது உருவானது தான் வந்து இந்த இந்த முழு உடலும். கரெக்டுங்களா? அப்ப நமக்கு நம்ம நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நமக்கு தாயின் கருவறையில் எப்படி இருந்தோம்? ஒரு ஒரு 2 செல்லு தான். 2 செல்லும் சேர்ந்து தான் வந்து இந்த உடலாக ஒரு 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 அப்பா கிட்ட இருந்து ஒரு இதுவும், ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு 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 முட்டையும் சேர்ந்து தான் வந்து ஒரு செல்லாக வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நமக்கு இந்த நம்ம இந்த உடல்ன்றது ஆரம்பிச்சது. அப்படின்னும் போது முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சது? அந்த செல். அந்த செல்லுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல் எதால் ஆனது அப்படின்னா அணுக்களால் ஆனது. அணுக்களால் ஆனது அப்படின்றாங்க. அந்த அணுக்கள், ஒவ்வொரு அணுக்கள். ஸோ இப்போ நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு புள்ளி, ஒரு அணுக்கள் இதுக்குள்ள, அந்த அணுக்களுக்குள்ள போய் பார்க்குறாங்க. இப்ப அந்த செல்லு இருக்கு, கண்ணுக்கே தெரியாத அந்த செல்லு, ரைட்டுங்களா? அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த செல்லுக்குள்ள போய் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அணுக்கள்லாம் இருக்குது. குட்டி குட்டி அணுக்கள்லாம் இருக்குது. அணுக்கள்னா நீங்க வந்து இப்படி ஒரு ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரின்னா ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துக்கங்க. அந்த கைப்பிடி அளவுக்கு மணல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மணல், அந்த மணல்ன்றது என்னது? ஒவ்வொரு ஒரு சிறு 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 பருக்கைகளால் ஆன அந்த ஒரு மணல் துகள் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு துகள். அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு அந்த செல்லுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு துகள்கள் மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஆட்டம்ஸ், அதாவது அணு துகள்கள் அப்படின்றாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு அணுக்குள்ள போய் பார்க்கறாங்க அதுக்குள்ள என்ன இருக்குது. இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா வீட்டை பிரித்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஓகே, இந்த இடத்துல அந்த அந்த செவரை பிரித்து பார்த்தீங்கன்னா கல் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, மணல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட அந்த செல்லை பிரித்து பார்க்கும்போது உள்ளே போய் பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா குட்டி குட்டி ஆட்டமாக இருக்குது, அணுக்கள்லாம் இருக்குது. அந்த அணுக்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த அணுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அகைன் திருப்பியும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த அணுக்குள் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த அணுக்குள் உள்ள அந்த அந்த அணுக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் புரோட்டான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்கிறது தான் வந்து இந்த புரோட்டான் சொல்லக்கூடியது. மீதி இந்த சுற்றி சுற்றுது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா அந்த அணுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த அணுக்குள்ள 95.999% வந்து காலியாக தான் இருக்குது. அதை இப்படி இது இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பேனா, கரெக்டுங்களா? இந்த பேனா, இந்த பேனா வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக்கால, சின்ன சின்ன குட்டி குட்டி பிளாஸ்டிக், இந்த 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 பிளாஸ்டிக் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பவுடரை வந்து எடுத்து போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அந்த ஒரு அணுக்களால் இருக்கும். அப்போ அந்த அணுக்களுக்குள்ள போய் பார்க்குறாங்க. அந்த அணுக்களுக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா எல்லாமே காலியா இருக்குது. 99.99913 காலி. காலின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன இருக்குன்னா அது ஃபுல்லா ஒரு எனர்ஜி, ஆற்றலா இருக்குது. அதாவது வெளியில நீங்க வந்து ஒரு பிளாஸ்டிக்கை அப்படி தொடறீங்க, புரியுதுங்களா? ஒரு பிளாஸ்டிக் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கினாலும் நீங்க எல்லாமே பாக்குறீங்க, எல்லாத்தையும் நீங்க தொட முடியுது ஒரு பொருளை. ஒரு இது வந்து ஒரு மைக்கு, இதை தொட முடியுது. இது வந்து ஒரு நோட்டு, இதை தொட முடியுது. இப்போ இந்த ஒரு நோட்டு இதை 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 பவுடர் மாதிரி ஆக்குனீங்க அப்படின்னா திருப்பி அதுக்குள்ள போய் பார்த்தீங்க, அப்படி மைக்ரோஸ்கோப்ல வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அது பொடி, அதுக்குள்ள வெறும் அணுக்களால் ஆனது. அந்த அணு வந்து அதுக்கு அந்த அணுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காலியா இருக்குது, ஒண்ணுமே இல்லை. நீங்க இங்க தொடர மாதிரி அங்க கிடையாது அப்படின்றாங்க. நீங்க இங்க தொட்டு பார்க்குறீங்கல்ல அந்த மாதிரி அந்த இந்த பவுடருக்கு பார்த்தீங்க, பவுடருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தொடக்கூடிய உணரக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னா, உணரக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னா வெறும் வெறும் 0.00001% தான். அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப மீதி என்ன இருக்குது அப்படின்னா 99.99% வந்து காலியா இருக்குது, வெறும் ஆற்றலால் ஆனது.
அப்போ ஆற்றல்கள்லாம் அப்படின்னா என்னன்னா ஃபுல்லாக காலியாக இருக்குது. அப்போ நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி செல்களால் ஆனது தான் நம்மளுடைய உடம்பு. பல கோடி செல்களால் ஆனது தான் நம்மளோட உடம்பு. கரெக்ட்டுங்களா? பல கோடி செல்களால் ஆன உடம்புனா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் காலியாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே எனர்ஜி தான், ஆற்றல் தான். அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம உடல் முழுவதும் என்ன அர்த்தம்? காலியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உடல் எதால் ஆக்சுவலாக நிரம்பி இருக்குது? நம்ம இந்த உடம்பு வந்து சாலிடான திடமான பொருள், திடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா இந்த உடல் திடமான பொருள் கிடையாது. இந்த உடல் வந்து வெறும் காலியாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக வெறும் ஆற்றல்களால் ஆனது தான் அப்படின்னு அர்த்தம். நாம மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணை மூடின்னு மூச்சை கவனிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த திடமான பொருள் எவ்வளவு இருக்குது? 0.001% தான். அதாவது ஒரு 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 100 ரூபா அப்படின்னு ஒரு மதிப்புல போட்டீங்க அப்படின்னா, 100 ரூபாய் இல்லை, ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 ரூபான்னு போட்டீங்கன்னா ஒரு பைசா கூட கிடையாது. ஒரு பைசா கூட கிடையாது அதோட வேல்யூ. மீதி 99.999 ரூபாய் வந்து 99.99 ரூபாய் வந்து வெறும் காலியாக தான் இருக்குது, ஆற்றல்களாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட உடம்பு ஃபுல் செல்லும் ஆற்றல்களால் ஆனது. தியானம் செய்ய செய்ய என்ன நடக்கும்னா, தியானத்துக்கு வெற்றிடம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? வெற்றிடம்னா எப்படி இருக்கும்? நம்ம வந்து இந்த திடமான இந்த உடல் விஷயங்கள்ல இருந்து மறந்து, எல்லா எண்ணங்கள்ல இருந்து மறந்து, நம்ம அந்த ஆற்றல்னு சொல்லக்கூடிய, வெற்றிடம் சொல்லக்கூடிய ஒண்ணுமே, அந்த அப்படி எல்லாமே அந்த வெற்றிடம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அப்ப இந்த பொருள், இந்த பேனா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? இந்த பேனா அந்த ஆற்றல் சொல்லக்கூடிய அந்த காலியான அந்த வெற்றிடம், எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும், நீங்க பார்க்குற எல்லா விஷயங்களும் அப்படிதான். எல்லா விஷயங்களும் நீங்க வந்து இந்த இந்த செவுருன்னு நினைக்கிறோம். இந்த செவுரு வந்து என்ன? அதுவும் அணுக்களால் ஆனது. ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், அணுக்களால் ஆனது. நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தீங்கனாலும், ஒரு இரும்புன்னு எடுத்தீங்கன்னாலும் இரும்பு அணுக்களால் ஆனது, அயன் ஆட்டம்ஸ். அந்த அயன் ஆட்டம்ஸ்குள்ளே வந்து பார்த்து போனீங்க அப்படின்னா என்ன நடக்குது? அதுக்குள்ளேயும் காலியாக தான் இருக்குது. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. எல்லாமே ஆற்றல் தான், வேற ஒன்றுமே கிடையாது, வெறும் ஆற்றல் தான். அப்ப இந்த ஒரு ஆட் ஒரு ஆற்றலை வச்சு நீங்க ஆற்றலை வந்து மாத்துறதோ, ஆற்றலால வந்து ஒரு ஆற்றலை வந்து ஈர்க்கிறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஆற்றல் வந்து திடப்பொருளா மாத்தி அந்த திடப்பொருளை போய் நீங்க மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்படி இந்த அதனாலதான் வந்து இந்த உடல்ல சில விஷயங்களை வந்து சரி செய்யணும், உபாதைகள் இருக்குது அப்படின்னா மாத்திரை போட்டுக்கிறாங்க. மாத்திரை போட்டுக்கின்னா தலைவலி போகுது, அது போகுது அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சில பேருக்கு அது சரியாக மாட்டேங்குது, சில பேருக்கு வந்து அப்ப அந்த மாத்திரைன்றது வந்து ஒரு மேட்டர், திடமான ஒரு பொருள். திடமான ஒரு பொருள் எடுத்துக்கணும் உள்ள போகும்போது அது நம்ம உடம்பு என்னது, 99.9% வந்து ஆற்றல் தான். ஆனா அது போயிட்டு திருப்பி இந்த திடமான அந்த பொருளை வந்து மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரே விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அதாவது ஆற்றல்களால் ஆனது தான் இந்த உலகத்தில் அப்படின்றத மட்டும் மெயினாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னும் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயங்கள், இது இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி நம்ம பேசுவோம். And here we are, the granddaddy. இது இந்த வீடியோ வந்து யூடியூப்லயுமே இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு செஷன்ல வந்து பார்த்தோம், ஒரு அணுக்களுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எலக்ட்ரான்ஸ், ஒரு அணுக்களுக்குள்ள ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி வச்சிங்களா? இந்த பால் இது வந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, இப்படி தான் சுத்தும்னு சொல்ல முடியாது, இது சுற்றி சுற்றிட்டே இருக்குது. இப்போ இந்த இந்த சூரியனை சுற்றி இந்த 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 பூ இந்த சூரியனை சுற்றி வருது பார்த்தீங்களா நம்மளோட பூமி? ஒரு 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 கோட்டில் வந்து சுற்றி வருது. இப்படி தான் சுற்றி வருது, கண்ணாமண்ணான்னு சுற்றிட்டு வரல, ரைட்டுங்களா? ஒரு சீரா அப்படி சுத்திட்டு வருது, சூரியனை நோக்கி சுத்தி வருது, சூரியனையும் சுத்தி வருது, தன்னைத்தானையும் சுத்தி வருது, கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த அணுக்களுக்குள்ள இருக்கிற இந்த நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து சுத்தி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் சுத்தி வரும், இப்படிதான் சுத்தி வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது, எப்படி வேணாலும் சுத்தும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த செல்லுக்குள்ள இருக்கிற அந்த ஆட்டம்குள்ள இருக்கிற இந்த எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா? இந்த எலக்ட்ரானை பிரிச்சு எடுத்துடுறாங்க. பிரிச்சு எடுத்து இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன அப்படின்னா, இவர் வந்து இந்த
எலக்ட்ரான்ஸை ஒன்னொன்னா எடுத்து இப்படி தூக்கி தூக்கி அடிக்கிறார். ஒரு மிஷின் வச்சு ஒரு செவுத்துல தூக்கி அடிக்கிறார். தூக்கி அடிக்கும்போது தூக்கி அடிக்கும்போது அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி அந்த செவுத்துல போயிட்டு அந்த இமேஜை உருவாக்குது அப்படின்றத படிக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் விரிவாக Here பார்ப்போம். we are, the granddaddy of all quantum weirdness, the infamous double slit experiment. To understand this experiment, we first need to see how particles, or little balls of matter, act. If we randomly shoot a small object, say a marble, at the screen, we see a pattern on the... இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி சில மார்பிள் எடுத்துக்கிறாங்க. ரவுண்ட் கலர்ல ஒரு பால் மாதிரி, ஒரு மார்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் மாதிரி வச்சுங்க நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு பால் மாதிரி ஒரு பாலை எடுத்து ஒரு மிஷின்ல இருந்து ஷூட் பண்றாங்க. வேகமா ஷூட் பண்றாங்க. குறுக்க வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்க்ரீனுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுடுறாங்க நீட்டா. அந்த மாதிரி பின்னாடி வந்து ஒரு போர்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அந்த பாலை வந்து இப்படி அடிக்கும்போது, ஷூட் பண்ணும்போது என்ன நடக்கும்? அந்த அந்த செவுத்துல போயிட்டு இப்படி அடிக்குமா? இப்படி அடிக்கும்போது எல்லாமே ஒரு கோடு மாதிரி வருமா? அந்த அந்த பின்னாடி இருக்கிற அந்த போர்டில் ஒரு கோடு மாதிரி வரும். back wall where they went through the அந்த slit பால் அப்படி and அடிக்கும்போது hit. அந்த செவுத்துல வேற Now, ஒரு கோடு மாதிரி வரும். if we add a second slit, we would இப்போ expect என்ன to see பண்றாங்கன்னா, a அதே second பாலை band duplicated ரெண்டு to the right. துவாரத்து வழியா அனுப்புறாங்க, ஷூட் பண்றாங்க. ரெண்டு Now, துவாரத்து வழியா போகும்போது என்ன let's look நடக்கும்? at waves. ரெண்டு கோடு வந்து வெளியில வரும். The இப்ப waves hit இதுதான் the வந்து slit and இப்ப என்ன பண்ணாங்க? ஒரு பால் எடுத்து அதுல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு துவாரத்து வழி அனுப்புனாங்க. ரெண்டு கோடு வந்தது. இப்ப என்ன பண்றாங்க? என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த குளத்துல தண்ணி இருக்கு பாத்தீங்களா? குளமோ இல்ல வந்து கடலோ, அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா? அந்த குளத்துல வந்து இப்படி அந்த தண்ணி இப்படி எடுத்து ஒரு கல் எடுத்து போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு அலைகள் உருவாகும். அந்த அலைகள் உருவாகும். ரைட்டுங்களா? அந்த அலைகள் உருவாகும் போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த அலைகளை வச்சு ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த அலைகள், இந்த ஒரு கல் எடுத்து போட்டு அலைகள் உருவாகும் போது ஒரு துவாரத்து வழியா ஒரு குறுக்க வந்து ஒரு ஒரு ஷீட் மாதிரி வச்சிடுறாங்க. அப்படி radiate இப்படி வச்ச out, உடனே striking the back. அந்த ஷீட் வழியா உள்ள போகும்போது, அந்த அலைகள் போகும்போது எப்படி போகுது பாருங்க. இப்படி ரவுண்ட் ரவுண்டா போகுதுங்களா? அந்தாண்ட பக்கமா Striking the back அந்த wall துவாரத்து வழியா with the போகும்போது most intensity உங்களுக்கு directly in அப்படி ரவுண்ட் line ரவுண்டா அப்படி with போயிட்டு the இருக்கு. slit. அப்படி The போகும்போது line of அந்த brightness அலைகள் in the நேரா back போயிட்டு அந்த screen எந்த இடத்துல shows போயிட்டு that அந்த intensity. அந்த This பின்னாடி இருக்கிற is அந்த similar அந்த to the line போர்டில் the இடிக்குது marbles அப்படின்னா make. சென்டர்ல போய் இடிக்குது. But அதாவது அப்பயும் when ஒரு we கோடு மாதிரி தான் add the உருவாகுது அப்படின்னு second சொல்றாங்க. slit, இப்ப என்ன பண்றாங்க? something இப்பதான் வந்து different ரொம்ப ரொம்ப happens. முக்கியமான விஷயமே. If the top of one wave இப்ப முன்னாடி ஒரு துவாரத்து வழியா இந்த அலைகளை வந்து அனுப்புனாங்க. இப்ப ரெண்டு துவாரத்து வழியா இந்த அலைகள் அனுப்புறாங்க. இப்ப ரெண்டு துவாரத்து வழியா அனுப்பும்போது நம்ம என்ன நினைப்போம்? இந்த அலைகள் வந்து ஒரே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இப்படி போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். meets the bottom of another wave, அலைகள் they ரெண்டு cancel each துவாரத்து other வழியா out. போகுது. இப்ப ரெண்டு துவாரத்து So வழியா now போகும்போது அங்க பாருங்க, ஒரு துவாரத்து வழியா போகும்போது ஒரு வளையம் வருதா? இன்னொரு துவாரத்து வழியா போகும்போது இன்னொரு வளையம் வருது. இப்ப இந்த ரெண்டு வளையங்களும் வந்து அப்படியே வந்து ஒன்னாகுது. அதாவது இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. அப்ப ரெண்டு அலைகளும் ரெண்டு வளையங்களும் இப்படி சந்திக்கும் போது அது இன்னும் பல மடங்கு ஆகுது. முதல்ல இந்த இந்த வளைவு வருது, இந்த துவாரத்து வழி இது வருது. இது ரெண்டும் சந்திச்சு இந்த இடத்துல சந்திக்குது, இந்த இடத்துல சந்திக்குது, அடுத்தது அடுத்தது இப்படி இப்படி சந்திக்குது. இப்படி சந்திக்கும் போது there is an பின்னாடி வந்து interference பாத்தீங்கன்னா pattern இந்த on the போர்டுல back wall. எத்தனை இடத்துல சந்திக்குது அப்படின்னா, Places எத்தனை where the கோடு two வரும் tops அப்படின்னா, meet இந்த are மாதிரி the ரெண்டு highest கோடு வராது, intensity, நிறைய the bright கோடுகள் வரும். lines, இதுதான் and where ரொம்ப they முக்கியம். cancel, there is nothing. முதல்ல வெறும் So, மார்பிள் மட்டும் when போடும்போது ஒரு வெறும் ரெண்டு பாலை வந்து ஷூட் பண்ணும்போது ரெண்டு துவாரத்து வழியா வெளில அனுப்பும்போது உங்களுக்கு ரெண்டு கோடுகள் மட்டும் தான் வந்தது. அடுத்தது அலைகள் வச்சு உங்களுக்கு அனுப்பும்போது ஒரு கோடு மட்டும்தான் வெளியில் வந்தது. இப்ப ரெண்டு துவாரத்து வழியா அதே அலையை அனுப்பும்போது உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் சொல்லக்கூடிய இந்த ஆஹ், இந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடுகள் வந்து பல கோடுகள் வருது அப்படின்றாங்க. இப்ப இது அப்படியே வந்து இந்த we எலக்ட்ரான்ஸ் throw பாத்தீங்கன்னா, thin அணுக்குள்ள இருக்கிற news எலக்ட்ரான்ஸை that is அதை வந்து matter கம்பேர் through two பண்றாங்க. slits, we get this. Two இப்ப என்ன bands சொல்றாங்க of it. அப்படின்னா, And with waves, we get like a tiny. Oh, if we shoot these, it behaves just இப்ப like the marble.
நம்ம செல்லுலாம் இருக்க பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லு இருக்கு பார்த்தீங்களா, அந்த செல்லுக்குள்ள இருக்கிற அந்த அணுக்களுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எடுத்து இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, அந்த துவார அந்த ஷூட் பண்றாங்க, ஒரே ஒரு துவாரத்து வழியா அனுப்புறாங்க. அனுப்பும்போது அந்த பின்னாடி இருக்கிற போர்டுல ஒரு கோடு மட்டும் இப்படி வரும். கரெக்ட்டுங்களா? A single இந்த இது beam. வழியா அப்படி ஷூட் பண்ணும்போது அந்த துவாரத்து So, வழியா போய் ஒரு கோடு if தான் we வரும். shoot these tiny bits இப்பதான் through two மேஜிக்கே. slits, உங்களுக்கு 2 துவாரம் வழியா போனீங்கன்னா என்ன நடக்கணும்? 2 கோடு தான் வரணும். கரெக்ட்டுங்களா? ஆனா அங்க என்ன we நடக்குது should get அப்படின்னா, அந்த the number of எலக்ட்ரான்ஸை two bands. 2 துவாரத்து வழி அனுப்பும்போது 2 What? கோடு வரல. எப்படி அலைகள் வந்து பல கோடுகள் வந்ததோ அதே மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. An பல கோடுகள். interference pattern. இது எப்படி We சாத்தியம்? fired 2 electrons. கோடு வழியா அனுப்புனீங்கன்னா Tiny bits எலக்ட்ரான்ஸ் of 2 தானே matter. வரணும் லைனு. அது எப்படி We get a இத்தனை இது pattern வருது like அப்படின்னு waves, சொல்லிட்டு அவங்க not like புரிஞ்சிக்க little முடியல. marbles. இதுதான் இந்த How? பிரபஞ்சத்தோட ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு துவாரத்து வழி அனுப்பும்போது ஒரு கோடு வருது, அதே 2 துவாரத்து வழி அனுப்பும்போது பல கோடுகள் வருது. அதாவது என்னன்னா இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, How could இந்த pieces of எலக்ட்ரான்ஸ் matter சொல்லக்கூடிய விஷயங்கள் create வந்து an interference pattern like a wave? It doesn't make sense. But maybe those little balls creating that pattern interfere with each other. More of this, the single electron என்ன leaves as a நடக்குதுன்னா, particle. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு Becomes a wave எலக்ட்ரான் of இங்கிருந்து potentials, போகும்போது goes through both slits and interferes with itself நிறைய அங்க to வந்து hit அந்த the 2 துவாரத்து wall வழியா like a போகும்போது particle. But அந்த இடத்துல இந்த mathematically, துவாரத்து it's வழியா even தாண்டி stranger. அந்தாண்ட It goes போகும்போது through both slits பல and விஷயங்களும் it அப்படி goes through பல்கி another. பெருகுதுன்றாங்க. And it அந்த goes through 2 just one, and it goes through just the other. All of these possibilities are in superposition with each other. But physicists அவங்க இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி ஒரு 2 துவாரத்து வழியா வரணும்னா 2 கோடு தானே வரணும், அது ஏன் வந்து பல கோடுகள் வருது பின்னாடி அப்படின்னு வரும்போது ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது அவங்களோட கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்போ ஒரு கேமராவை ஃபிக்ஸ் were பண்றாங்களோ completely baffled by இது this. என்ன நடக்குது அந்த So இடத்துல they பார்ப்போம். decided ஏன் வந்து to 2 துவாரத்து வழியா see போகும்போது which எப்படி அங்க slit பல கோடுகள் வருது, அதாவது actually goes அலைகள் மாதிரி எப்படி அது மாறுது. They put a measuring ஒரு device by one எலக்ட்ரான்ஸ்ன்றது slit வந்து ஒரு to see which one திடப்பொருள், it went ஒரு through பருப்பொருள். அந்த and பருப்பொருள் let it திடப்பொருள் fly. வந்து எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேமரா வச்சு பார்க்குறாங்க. கேமரா வச்சு க்ளோஸாக பார்க்குறாங்க. ஒரு எலக்ட்ரான் போகுது, When they அந்த இடத்துல observed, இடிக்குது, the 2 electron துவாரத்து வழியா went back போகும்போது to behaving like a little marble. ஒரு It கேமரா produced வச்சு a இதான் pattern கேமரா of கேமரா two வச்சு பார்க்குறாங்க. bands, ஒரு கேமரா not வச்சு an பார்க்கும்போது interference pattern of many. பல கோடு தெரியணும் அதே மாதிரி. ஆனா கேமரா வச்சு பார்க்கும்போது பல கோடு தெரியல, உங்களுக்கு வெறும் 2 கோடு தான் The தெரியுது. very act of measuring ஒரு கேமரா வைக்கும்போது or கேமரா வச்சு observing பார்க்கும்போது which slit 2 it கோடு went தான் தெரியுது. through அதே எலக்ட்ரான் meant it பாருங்க, அதே எலக்ட்ரானை ஷூட் பண்றாங்க. ஒரு கேமரா வச்சு பார்க்கும்போது 2 கோடு வருது. கேமரா வைக்காத போது, கேமரா இல்லாம இருக்கும்போது அந்த 2 கோடுன்றது பல கோடுகளா இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அலைகள் மாதிரி திடப்பொருளாவும் மாறுது இருக்குது. அதே சமயத்துல அது வந்து ஒரு அஹ், அலை வடிவத்திலையும் இருக்குது, திடப்பொருளாவும் மாறுது அப்படின்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ ஒரு விஷயத்தை நீங்க வந்து இதை இன்னும் நமக்கு அதாவது நம்மளோட தினசரி வாழ்க்கையில புரிஞ்சுக்கிற மாதிரினா, நம்மளோட எண்ணங்கள் நமக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு வண்டி வேணும் அப்படின்னா, எப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து கவனம் கொடுக்குறீங்களோ, ரொம்ப உத்து பார்க்குறீங்களோ, எப்போ உத்து பார்க்குறீங்களோ, கேமரா இங்க பார்க்குறது பார்த்தீங்களா, எப்போ உத்து பார்க்குறீங்களோ அந்த விஷயம் வந்து இந்த எண்ணம் இந்த எண்ண வடிவத்துல இருந்து, அதாவது இந்த பிரபஞ்ச அந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இதுல இருந்து ஆற்றல் வடிவத்தில இருந்து திடப்பொருளாக மாறுது அப்படின்றாங்க. திருப்பியும் சொல்றேன், எப்ப உத்து பார்க்குறீங்களோ ஒரு விஷயத்துக்கு, உற்று நோக்கிறதுனா என்ன, கண்ணை திறந்து இப்படி பார்க்கறது அப்படி கிடையாது. உற்று நோக்கிறதுனா அந்த எண்ணத்து மேல எப்ப நீங்க வந்து அந்த எண்ணத்துக்கு எப்ப நீங்க அந்த சக்தி கொடுக்குறீங்களோ, அப்ப எனக்கு இது வேணும், இந்த சேர் வேணும், எனக்கு இந்த ஒரு சேரை வாங்கணும், அந்த சேரை வாங்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு நீங்க கொடுக்கும்போது, அந்த எண்ணம் அந்த எண்ணம்னா என்ன அர்த்தம், அந்த எண்ணம் ஒரு 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 சேர், ஒரு இது மாதிரி ஒரு உருவம், அந்த அந்த மாதிரி ஒரு உருவம், அந்த மாதிரி ஒரு சேர் வாங்கணுன்ற ஒரு அந்த உருவத்துக்கு வந்து நீங்க வந்து சக்தி கொடுக்கும்போது, அந்த ஆற்றல் வடிவத்துல இருந்து எண்ணத்துல இருக்குது ஆற்றல் வடிவம், அந்த ஆற்றல் வடிவத்துல இருந்து அது திடப்பொருளாக மாறுது. ஃபோக்கஸ் பண்ணும்போது, கேமரா மாதிரி பார்க்கும்போது, அது நீங்க என்ன என்ன பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதுல இருந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்.
சிம்பிளா நீங்க வந்து ரொம்ப வந்து இது ஓகே எனக்கு இந்த சயின்ஸ் புரியலன்னா கூட இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்ப வந்து ஒரு விஷயத்துக்கு மேல ரொம்ப கவனம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆழ்ந்து அப்படின்னும் போது அது வெளிப்புற யதார்த்தத்தை உருவாக்குது. அதை இப்படி இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் பார்க்கணும்னா, ஐயோ இன்னைக்கு வந்து டிராஃபிக்கா இருக்குமோ, டிராஃபிக்கா இருக்குமோ, டிராஃபிக்கா இருக்குமோ, இன்னைக்கு வந்து கண்டிப்பா டிராஃபிக்கா இருக்கும், முகூர்த்த நாள் இது இப்படி இருக்கு, நிச்சயமா இப்படிதான் இருக்கும். அதுக்கு நீங்க வலிமை, அதுக்கு நீங்க வந்து சக்தி கொடுக்குறீங்கன்னும் போது வெளிப்புற யதார்த்தம் அப்படிதான் உருவாகும். அது ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துல ஒரு டிராஃபிக் சிக்னலுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்கும்போது அந்த 10 நிமிஷத்துல நீங்க போயிருக்கலாம். டிராஃபிக்கே இல்லாம கரெக்டா நீங்க எல்லா சிக்னல்லையுமே கிரீனா இருக்கிற மாதிரி கூட நீங்க போகலாம். அது வாய்ப்பும் அதுவும் இருக்குது. ஆனா உங்களுடைய எண்ணத்துல வந்து நீங்க எப்படி உங்க வெளி நியூஸ்ல இருந்து கேட்கறதும் மற்ற மனிதர்கிட்டும் எல்லாத்தையும் கேட்கும்போது நீங்க என்னன்னா இன்னைக்கு டிராஃபிக் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இல்ல உங்களுடைய மனசு நீங்க இப்படிதான் சொல்றீங்க, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுன்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த சூழ்நிலை வெளியே உருவாக்கம் நடக்கும். ஏன்னா இந்த உலகத்துல இந்த அணுக்களை வந்து எல்லாமே எல்லா விஷயங்களும் அணுக்களால் ஆனதுதான். நீங்க பார்க்குற விஷயம் காரு, பைக்கு, வண்டி, நீங்க இந்த மரம், செடி, கொடிகள் எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அணுக்களால் ஆனதுதான். அந்த அணுக்கள் வந்து நீங்க எதை பார்க்குறீங்களோ, எப்படி நீங்க உற்று நோக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிவம் பெறுது. நம்ம பாத்தீங்களா 2 துவாரத்து வழியா போகும்போது ஒரு கேமரா போகும்போது 2 துவாரத்து வழியா தான் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னது, 2 துவாரத்து வழியா போகும்போது 2 கோடு தானே தெரியணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த இதோட அந்த அந்த கேமராவை வச்சு பார்க்கும்போது 2 கோடு தான் தெரியுது. அந்த கேமரா இல்லாம வெறும் 2 துவாரத்து வழியா அனுப்பும்போது அதே அணு எலக்ட்ரான்ஸ் அதே அணுக்கள் வந்து பல கோடுகளா தெரியுது. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே ஆற்றல்களால நிரம்பி இருக்குது. நீங்க எப்ப எந்த விஷயம் வேணாலும் உலகத்துல பாசிபிள், எதெல்லாமே இதுதான் என்னால முடியும் இதுதான் அப்படின்னு கிடையாது. அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ், பல சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 3 கோட்பாடுகள் நம்ம வந்து திடமான பொருள் கிடையாது, ஆற்றல்களால் நிரம்பியது, எல்லையற்ற சாத்தியங்கள் உண்டு. நீங்க அதே டிராஃபிக்ல வந்து திங்கட்கிழமை வந்து ஈஸியா போறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு. எப்போ போனாலுமே வண்டி டூ வீலர் எடுத்துட்டு போனா பார்க்கிங் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு எண்ணமும் உங்களுக்கு அந்த இது இருந்ததுன்னா எப்போ போனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பார்க்கிங்ல ஒரு இடம் கிடைக்கும். நிறைய பேர் நீங்க நினைச்சிருப்பீங்க எப்போ போனாலும் எனக்கு பார்க்கிங்ல இடம் கிடைக்கும் சார் எனக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு ஆழ்ந்து வந்திருக்கு. எப்பவுமே எனக்கு வந்து இப்பயா மணி அடிச்சா கண்டிப்பா பார்க்கிங்ல இடம் கிடைக்காது, இல்ல டிராஃபிக்காக தான் இருக்கும், இல்ல பஸ் வராது, இல்ல எனக்கு இப்படிதான் நடக்கும், என் வாழ்க்கையில இப்படிதான் நடக்குது, எனக்கு எப்பவுமே இப்படிதான், என் மேனேஜர் இப்படிதான், ஏன்னா இப்போ போகிற கம்பெனியில் இப்படி தான் எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்காது, இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு இதோட நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ நீங்கள் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா வித் ஃபோக்கஸ்டு மைண்ட், அதாவது உங்களுடைய மனம் ஒருமுகப்பட்டு. இப்போ சூரிய வெளிச்சம் நமக்கு வருது. அந்த சூரிய வெளிச்சத்துக்கு கீழே ஒரு பேப்பரை வச்சுட்டு ஒரு ஒரு லென்ஸ் வச்சீங்க அப்படின்னா என்ன நடக்குது, அந்த சூரிய ஒளி எல்லாம் அப்படியே குவிக்குது, அந்த ஒரு இடத்துல குவிச்சு அந்த அந்த ஆற்றல் எல்லாம் ஒண்ணா குவிச்சு அந்த பேப்பர் கீழே இருக்கிற பேப்பரே எரியுது. அந்த அவ்வளோ இது இருக்குது. என்ன நடக்குது, அந்த ஆற்றல் எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மனம், நம்மளுடைய மனமும் வந்து நமக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில அந்த இதுல வந்து குவிக்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயம் நடக்க ஆரம்பிக்கும். அது அதாவது மனசு ஒருமுகப்படணும் அதுக்கு. இன்னைக்கு ஒரு யோசிச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ப்ரமோஷன் வாங்கணும் எனக்கு வேணும் அப்படின்னா ப்ரமோஷன் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாரம் யோசிக்கிறேன், இல்லை 2 நாள் யோசிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் எப்படி போறேன், என்ன இந்த கம்பெனியில் எங்கேயோ ஒரு நியூஸ் கேள்வி படிக்கிறீங்க, இந்த வருடம் வந்து பெரும்பாலும் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது, ஏன்னா இப்படி தான் நடக்குது அப்படின்னு ஏதோ ஒரு நியூஸ் படிக்கிறீங்க. படிக்கும்போதோ இல்லை உங்கள் நண்பர் யாரோ சொல்கிறாங்க, உடனே உங்கள் மனசு என்ன பண்ணுது, அவ்வளோதானே இந்த பக்கம் ப்ரமோஷன் கிடைக்காது, இல்லையா இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த இது போகுது. அப்போ என்ன நடக்குது, நீங்கள் இது அதுதான் அப்படின்னு நம்புறீங்க, நம்பும்போது அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு மனம் இருக்கணும், ஃபோக்கஸ்டு மைண்ட் இருக்கணும். ஃபோக்கஸ்டு மைண்டாக இருக்கும்போது நம்ம என்ன நடக்கும்னா அந்த கொண்ட விஷயத்துல ஷார்ப்பா இதுதான் வேணும்னா இதுதான் நடக்கும், இதுதான் எனக்கு அந்த பிடிவாதம் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு இது வேணும், இது நிச்சயம் அதை நம்பணும், ஃபுல்லா இது நடக்கும் அப்படின்னு நம்பணும். உள்ளேயும் நம்பணும், வெளியும் நம்பணும். ஓகேங்களா. அப்ப நம்மளுடைய நம்பணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், எண்ணமும் உணர்வுகளாகவும் இருக்கணும், அந்த ஃபீலிங்ஸ். ஓகேங்களா. சக்தி இருக்கணும். சக்தி கொடுக்கறதுனா என்னது, அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்கறதுனா உணர்வுகள், உணர்ச்சி.
ஸோ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் உற்று நோக்குறீங்களோ, நமக்கு கவனம் கொடுக்குறீங்களோ, அதெல்லாமே வெளியில் நடக்கும் அப்படின்றது தான். ஸோ நம்ம தற்போதைக்கு இதோட நிறுத்திக்குவோம்.